ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துருக்க காய்கறிகள், செடிகள், மரங்கள் வெற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோட்டத்தில் மிக அருகருகே நான் செடிகளையும் மரக்கன்றுகளையும் வச்சுருக்கேன். அது நமக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா கூரை ஓரமாக மிளகாய் செடி, பீக்கங்கொடி, இது புடலங்காய் கொடி வச்சுருக்கேன். புடலங்காய் கொடி இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்ருக்கு. பீக்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா கூரை மேலே நல்லா ஏறிடுச்சு, பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரி செடியை பார்த்துட்ருக்கோம். கத்திரி செடிகளில் நிறைய பூச்சிகள் இருந்தது. ஆனால் இப்போ நான் ஷவர் மாதிரி தண்ணி விடுறதுனால பூச்சிகள் கம்மியாக தான் இருக்குது. செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து வருது. காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு கத்திரி செடியை பாருங்கள், இது எவ்வளோ உயரமாக வளர்ந்து வருதுன்னு. கூரையில் பாதி அளவு உயரம் வளர்ந்து வந்துருச்சு. காய்கள் நிறைய இதில் காய்ச்சிருக்கு பாருங்கள். செடிகள் பக்கம் பக்கமாக வைக்கிறோம், அதனால் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தருது, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தருது. பக்கம் பக்கமாக வைக்கிறனால செடிகள் வெயிலில் காயாமையும் இருக்குது. ஒன்றோட ஒன்று நிழல் கொடுக்குறனால அது அதிகமாக வெயில் அடித்தா காயாமையும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தக்காளி. நான் வீட்டில் வேஸ்ட் ஆகிற தக்காளியை கரைச்சி இந்த இடத்துல தெளித்து விட்டேன். அந்த விதையெல்லாம் தக்காளி செடி எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதுவாகவே நல்லா பனி பெய்கிறனால தண்ணி ஊற்றலை, ஆனால் அதுவாகவே நல்லா முளைச்சி வந்திருக்கு. மணத்தக்காளி கீரை செடி பார்த்துட்ருக்கீங்க. இது வாரம் ஒரு முறை மணத்தக்காளி கீரை கிடச்சிருது. மணத்தக்காளி கீரையை நம்ம ஒடிச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது கிளைகள் நல்லா அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பச்சை பொன்னாங்கண்ணி. இது தோட்டத்தில் அதிகமாக வளர்ந்து வருது. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடத்துல இந்த கீரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போது பனிக்கு நல்லா இது தளைஞ்சு வளர்ந்து வந்துகிட்ருக்கு. இது தானாக வளர்ந்து வந்த அத்திக்கன்று வளர்ந்து வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே செரிப்பழக்கன்று ஒன்று வளர்ந்து வருது. அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்ருக்கிறது அருகம்புல் நமக்கு அருகம்புல் சாறு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அருகம்புல் சாறு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அருகம்புல் இந்த இடத்துல நான் வளர்த்துட்ருக்கேன். எங்கள் தோட்டத்தில் மழைக்காலங்களில் தண்ணீர் நிறையா நிற்கும். அதனால் தண்ணி நிறையா நிற்கிறதுனால செடிகள் அதிகமாக வைக்க முடிய மாட்டேங்குது. மர வகை கன்றுகள் தான் வைக்க முடியுது. பாருங்கள், சுண்டைக்காய் செடி இலை எவ்வளோ பெருசாக வளர்ந்து வருது பாருங்க. இது நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வருது. இன்னும் நிறைய கன்றுகள் வாங்கி நம்ம வைக்க போகிறோம். பூச்செடிகளும் வைக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த தோட்டத்தை எப்படி நான் ஒரு பெரிய தோட்டமாக எனக்கு பயன்படுற மாதிரி ஒரு பயனுள்ள பெரிய தோட்டமாக மாற்றுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தோட்டத்தை பராமரிக்கிறத நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் மட்டும்தான், ஈவினிங் காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம், அப்போ மட்டும்தான் இந்த தோட்டத்தை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மருதாணி நமக்கு வெயில் காலங்களில், இனிமேல் வெயில் காலம் தான் வரப்போகுது. வெயில் காலங்களில் நம்ம கைகளுக்கு வச்சிட்டோம்னா இது நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக தோட்டத்தில் மருதாணி செடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மருதாணி செடி வளர்க்குறேன். இன்னும் நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள், மரக்கன்றுகள் வளர்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.
தோட்டம் எப்படி அழகாக மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். தேங்க்யூ.